ஹீல் பண்ணு. வீடியோ ரொம்ப ஸ்பைசியா இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பொறுமையா உட்காந்து வீடியோ பாருங்க. இப்போ இன்ட்ரோல இருந்து என்ஜாய் பண்ணுங்க. So hey hello guys, welcome back to my YouTube channel. You're watching Psychrox. I am your host Manas. Now let's get into the video. இந்த மேட்ச் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆக்வாவோட நம்ம இறங்கி ஆடுறோம். ஆனால் இந்த மேட்ச் நம்மளுக்கு இறங்கி ஆட சுத்தமாக பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நிறைய வாத்தி அடி வாங்கி செத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ வேணா ஆக்வா அப்படின்னு சொல்லியும் அவர் நம்மளை மெனக்கட்டிங் இறக்குனாரு. இறங்கி நிம்மதியாக யூஎம்பி எடுக்கிறக்குள்ள ஹெல்ப்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க. யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆக்வா நாக்கு ஐயோன்னு ஓடி வந்து முதல்ல இந்த நாக் டீமேட்டை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஒருத்தர் குடு நம்மளை அடிக்க ஓடி வரோம். விடுவோமா நம்ம அவரை முடிச்சுட்டு நம்பர் 3 கில்லையும் நம்ம டப்புன்னு சுருட்டிடுறோம். சுருட்டினோம் நிப்பாட்டாம வேலையை ஆக்வா ரிவே பண்ணுறோங்க. காது கிட்ட கத்திக்கிட்டே இருந்தா தெரியுமாங்க. ஸோ பேசிக்கலி அதுக்கப்புறமா எதுவும் பெரிய ஃபைட்லாம் நடக்கலைங்க. ஒரு 2 பாட்டு கிடச்சிச்சு. அந்த கில்லை மட்டும் சுருட்டிட்டு நம்ம பொறுமையாக அங்கே சுற்றிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்ம ஆக்வா சொல்கிறாரு, ப்ரோ மேலே 2 வண்டி இருக்கு ப்ரோ, ஏன் ப்ரோ கவலைப்படுற சோன் போகிறதுக்குன்னு, பொறுமையாக போய்க்கலாம் ப்ரோன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அங்கேன்னு சொல்லி சும்மா அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். ஃபோன் பார்த்து பின்னாடி ஜோன் வந்துருச்சு. போண்டா அப்படின்னா இல்லைடா வண்டி இருக்குன்னாரு. நான் அந்த மேட்ச் முதல்ல விளாண்டதுனால எனக்கு எந்த வண்டி எப்படி ஜோனுக்குள்ளே போகிறோம், நான் கூட ஏதோ லிஃப்ட் மாதிரி தூக்கி எறிஞ்சிடும்னு நினச்சேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு எங்கள் எனிமீஸ் இருக்காடா நான் ஸ்னைப்பிங் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாரு நம்ம ஆக்வா. சரி இருடா நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பனிமூட்டையை அடிச்சு விட்டு அது மேலே ஏற ட்ரை பண்ணோம். மேலே ட்ரை பண்ணும் போது நம்ம நினச்ச மாதிரி ஏறலனாலும் ஃபைனலி எப்படியோ மேலே ஏறிட்டோமா. மேலே ஏறி போய் எட்டி பார்த்தா M24 வச்சு அடிக்கிறாங்க. நம்ம ஆகில் ஒரு ஹெட்ஷாட்டை கொடுத்தோம். கப்பு சுப்புன்னு உட்காந்துட்டாவே. விடுவோமா நம்ம ஏண்டாடே அப்படின்னு உட்காந்தோம். நம்ம டீம்மேட் ஆனால் ஆக்வா என்ன ஆனாலும் இவனை முடிச்சுட்டாண்டா போகணும் அப்படின்ற ஒரு வெறியில் இருந்தார். சரி ஓகே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயையோ ஜோனு பின்னாடி இருக்குடா போச்சுடான்னு புலம்புனேன். அப்போன்னு திரும்பி பார்த்தா புது பக்கி ஒன்று வந்து விடுறாங்க. ஐயையோ இன்னும் எத்தனை பேர்ரா இவனை முடிச்சாதான் போக முடியுமான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தோம். நீ பொறுமையாக உட்காந்துரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி ரஷ் பண்ணி முன்னாடி ஏறுறோமா. அப்போன்னு பார்த்தா ஒரு எனிமி உள்ளே ஓடுறாங்க. அவன் வந்து என்னை அடிச்சு விட்டு 1 HP கிட்ட ஆக்கிட்டு போயிட்டான். சரி ஹீலை போடுறான் டக்குன்னு கரெக்டாக நம்ம ஹீலை போட்டோம். ஆனால் லைஃப் பார் பாருங்களேன், 1 மில்லி செகண்டில் நான் கேக்கி விட்டுருச்சு. நான் என்னங்க பண்ணுவேன், 1 மில்லி செகண்ட் நாக் ஆயிடுச்சு. நம்ம ஆக்வா அப்புறம் கேட்குறாரு யார் நாக் பண்ணான்னு. எவனும் நாக்கெலாம் பண்ணல, நான் தான் பைத்தியக்காரத்தனமாக வந்து நாக் ஆகிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ஒரு மெடிக்கிட்ட கொடுத்து நீ ஹீல் பண்ணுற செலக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக உட்காந்து பொறுமையாக ஹீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் லூட் அடிச்சுட்டு சரி வா மறுபடியும் இருந்த பொசிஷனுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டதும் கால் கொடுத்துட்டாரே ஏன் மறுபடியும் இங்கே நான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நம்ம மேலே மறுபடியும் ஓடிடுறோம். மேலே ஓடினது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஃபஸ்ட்டு எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி மேலேருந்தே டிபி எடுத்து பார்த்து அப்புறம் பார்த்தா எல்லா எனிமியும் போயிட்டாங்க. சரி இது ஏதோ புது வண்டியாக இருக்கே ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்காடுறோம். உட்காந்தோடனே ஆக்வா உட்கார வச்சு எப்படி போகும்னு தெரியல வண்டி. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் பயதவே. இத்தனை மேட்ச் நம்ம இந்த ஸ்னோ வில்லேஜ் விளாண்டுருந்தாலும் என்னுடைய வாட்டி இப்போ தான் ரெயின்டியர் ஓட்டுறதுனால எனக்கு சத்தியமாக எப்படி ஓட்டணும்னு தெரியாதுங்க. இந்த மேட்ச் நான் லைட்டாக பழகினேன். ஆனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, பயங்கர ஸ்பீடு செமையாக இருந்துச்சுங்க இது. சரி போகிற வரல எனிமி சிக்குவோம் அப்படின்னு நினச்சி எங்கெங்கேயோ சுற்றுனவங்க, கடைசியாக எங்கேயும் சிக்கலை. ஸோ கடைசியாக இந்த கட்டால் ஒரு 6-7 வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வரும். நம்ம ஆக்வா மேலே நிப்பாட்டாதான்றோம், நம்ம திமிரு பிடிச்சி மேலேயே தான் நிப்பாட்டுறோம். சரி நிப்பாட்டி முடிச்சுட்டு கீழே இறங்கி அவர் சொன்ன மாதிரி அவரோட ஸ்னைப்பருக்கு ஒரு 8Xும் தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு நம்ம இங்கே சுற்றிட்டு இருக்கும் போது எனிமி வந்துட்டாங்க. எனிமி வந்துட்டான்னு சொல்லி சரி இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபயர் அடித்தோமா. நம்ம மனோஜ் பார்த்தா மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. சரின்னு சொல்லி எனிமி இங்கே ஒரு நாக்கு, அடுத்து இங்கே திருப்பி டிபியில் ஒரு நாக்கு அப்படின்னு மாற்றி நாக்கு அடிச்சு ஹீல் கூட அடிக்காமல் எந்த வெப்பனும் ரீலோட் பண்ணாமல் மேலே போகும்போது ஃபேமஸ் அப்படியே அடுத்து ரீலோட் பண்ணிட்டு சரி மேலே போய் ஃபினிஷ் அழுத்தி விடுவோன்னு மேலே ஏறுனா இங்கே பாருங்களேன், கெட்ட பைய பொறியாம உட்காந்து நம்மள அடிக்க ஒன்று ஏறணும் இல்லை ஃபுட் ஸ்டெப்பை தாண்டணும், ரெண்டுமே தராமல் பொறுமையாக உட்காந்துருக்கான். சரி ஓகே போட்டாச்சுன்னு சொல்லி 8Xை போட்டு M24 எடுத்து கையில் வைக்கிறோங்க. வச்சுட்டு இங்கே திரும்பி பார்த்தா நம்மளுக்கு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு நீங்களே பாருங்களேன். எஸ் யூ ஹியர்ட் இட் ரைட், அது ஒரு கிளைடர் தாங்க. சரி கிளைடர் இருக்கே வாங்க ஸ்னைப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் 8X எடுத்து ட்ரை பண்ணுறோம். இந்த ஷாட்டை பார்த்துட்டு நீங்கள் லைக் போட்டுருங்க.
சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ரீப்ளேல கூட பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். பட்டுன்னு ஒரு ஹெட்ஷாட்டுங்க. அதாவது நம்மளுக்கு பிஜிஎம்ஐ வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதாவது நீ என்ன வேணா ட்ரிக் ஷாட் அடிச்சுக்கடா, ஆனா உனக்கு கில்லு கிடையாது, உனக்கெல்லாம் லைக்ஸ் ஷேர்லாம் எதுக்கு உனக்கு யூடியூப்ல, இல்ல எதுக்குன்றேன் அப்படின்றாரு. சரி சோக கடல்ல முழுங்காம வாங்க பிஜிஎம்ஐ கேம் பிளேக்குள்ள போகலாம். இதுக்கப்புறம் வெக்ஸான நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M24 இனிமேல் யூஸ் பண்ணவே போகிறோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போய் ஆக்வா கிரேட்டில் இருந்த குரோஸா தூக்கி ரெடியாக உட்காந்துக்கிறோம். அப்படி உட்காந்து லூட் அடிச்சு சுற்றும் போதுதான் என்னடா பக்கி சவுண்டு வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா பக்கியை விரட்டிக்கிட்டு ஒருத்தன் வராங்க. சரி ஓகே வா அடிக்கலாம் அப்படின்னு ஓடி வந்து எட்டி பார்த்தா இந்தாதான் இருக்கான். முடிச்சிட்டோமா? சரி எங்கள் டீம்மேட் எங்கடா உன் டீம்மேட்டை முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோமா, தட்டப்புட்டோன்னு மாடி கொண்டான். என்ன நீ மாடி போய் கேம் தானே பண்ண போற, பண்ணுறா, நான் உன்னைய வந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அவனை துரத்துறோங்க. துரத்துனா ஏதோ சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு எனக்கு தெரியாது, ஏன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெயின்டியர் இருக்க மேட்ச்ல ஆடுறதா. வெளியே வந்துட்டி பார்த்தா ஆளை காணும். அப்போன்னு பார்த்து மேலே ஏறினா லைஃபே இல்லைங்க, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஐயையோ ஜோன் வெளியே சாவ போறேன்டா. போயும் எனிமி கையால சாவாம ஜோன் வெளியே சாவணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கிட்ட போடுறோங்க. அப்புறம் ஏன் தெரியல மனசு கேட்காம இன்னொரு மெடிக்கிட்டையும் சேர்த்து தள்ளுறோம். தள்ளிட்டு மெதுவாக வந்து அந்த ரெயின்டியரை இந்த வாட்டி தெளிவாக டிரைவை கொடுத்து சடன்னு பறக்க ஆரம்பிக்கிறோம். பறந்து டைரக்டாக உள்ளக்க போகிறோமா, அப்போ தான் இன்னொரு ரெயின்டியர் தெரியுறான். விடுவோம் நம்ம டாக்குன்னு ஒரு சீட்டை ஸ்விட்ச் பண்ணி விட்டு இங்கேருந்து அடிக்கிறோம் பாருங்க ஒரு ஸ்ப்ரே. எப்படி நச்சுன்னு இருந்துச்சா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எனிமியும் சேர்த்து அடிச்சிருக்கலாங்க பறக்கும் போது. சரி பயப்புள்ள பாவம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். சரி ஓகே எனக்கு நடிக்க தெரியல, பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வெடிச்சிடக்கூடாதுன்னு தெரிச்சு ஓடி வந்தோம். ஸோ இந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி கேட்டுட்டார். பிக் பாண்டி தரமான ஸ்ப்ரேடா பின்னாடி உட்காந்து ப்ரோ எல்லாம் ஒரு விஷயமா ப்ரோ, ஈஸி எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் ப்ரோ அப்படி இப்படின்னு ஏதோ கதை விட்டோங்க. அப்புறமேட்டு ஏதோ ட்ரை பண்ணோம், பார்த்தா அவங்கள ஸ்னைப்பர் இருக்குது அது தெரிஞ்சும் நம்ம ஏதோ ட்ரை பண்ணோங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஏகேஎம்ல எப்படி நம்ம 6x போட்டு அடிப்போமோ அதேமாதிரி க்ரோஸால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தெரில அந்த ஐடியா அப்போ தோணுச்சு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, க்ரோஸால் ஏகேஎம் மாதிரி 6xை போட்டு அடிக்கலான்னு ட்ரை பண்ணுறோங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் என்ன அது. நான் இப்போ கடைசி வரைக்கும் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துருங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்கள் புது ஆளாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு, ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். ஏன்னா என் வீடியோ பார்த்துருக்கீங்களே, நீங்கள் அப்போ ரொம்ப லக்கியான ஆள் தான், கன்ஃபார்மாக சொல்கிறீங்க. அடுத்து நீங்கள் ரெண்டு எடுத்து ஓட்டும் போது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே வரும், நீங்கள் இதே மாதிரி ஒரு என்னைய மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த மேட்ச் சிக்கன்னு அடிப்பீங்க, ஏன் அந்த மேட்ச் அடிக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், ஆனால் அடிப்பீங்க, டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க, முடிஞ்சால் சேனலுக்கு லைக் போட்டு விட்ருங்க. அண்ட் நான் அடித்த அந்த ஒரு ஸ்னைப்பர் ஷாட்டும் பயங்கரமாக அடித்த அந்த ஸ்ப்ரேவும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.